பில்டிங்கான முக்கியத்துவம் வந்து விதவிதமான டாபிக்ல ஒவ்வொரு கேப்ல பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல போய் டீம் பில்டிங்கா அது ஏன் முக்கியம், எதுக்காக டீம் பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நான் அந்த சர்வேல சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு டீம் சரியா அமையாததுனால அந்த கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியில வந்து 21% லாஸ் ஆகுதா சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி ஒரு டீம் இல்ல, கூட்டமா சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான சரியான அந்த என்விரான்மெண்ட் இல்ல, ஒரு டீம் சரியா பில்ட் ஆகாத இடத்துல இருந்து 27% மக்கள் வேலை பார்க்க இஷ்டம் இல்லாம வெளில போயிடுறதா சொல்றாங்க. ஆனா இந்த இடமா வேண்டாம், வேலை போய் வேற எங்கேயாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறதாவும் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை பில்டப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்தெந்த வழியில அது பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செஷன்லையும் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னையோட செஷன், போன மாசம் நம்ம ஒரு செஷன் பார்த்தோம் டீம் பில்டிங் பத்தி. யாருக்கா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 5 லெவல் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஒரு டீமை நம்ம பில்டப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வர்ற கஸ்டமர்ஸை எந்தெந்த லெவல்ல இருப்பாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படிலாம் கைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த 5 நிலை என்னென்ன? நம்ம கிட்ட வர டீம் 5 லெவல்ல இருப்பாங்க. யார் சொல்லலாம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? டைப்பிங் பண்ணலாம், அட்மிட் பண்ணி சொல்லலாம். ஓகே, அதுக்கு வருவோம், அந்த பாயிண்ட் வருவோம். 5 நிலைக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்லாம் கிளியரா நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப பண்ணிட்டு இருக்க பிசினஸோட பர்பஸ் என்னன்றது எல்லாருக்கும் தெரியுமா? கிளியர் தானே? அது லாஸ்ட் டைம் நம்ம பேசணும். எல்லாரோட பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட கோல் தான் என்ன? எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்கம். கோல் பர்பஸ் 2 விஷயம் இருக்கு. அந்த கோலுக்கும் பர்பஸ்க்கு வித்தியாசம் தெரியும் தானே எல்லாருக்கும்? கோல்னா என்ன, பர்பஸ்னா என்ன? கார்த்திக் சொல்லுங்க. நம்ம கோல் வந்து எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குற மைண்ட் செட்ல இருக்கணும். ஓகே, கத்துக் கொடுக்க மைண்ட் செட் இருக்கணும். கோலுக்கும் பர்பஸ்க்கு என்ன வித்தியாசம் தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லலாமா? கோல்னா என்ன, பர்பஸ்னா என்ன? இது ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் திரும்ப எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கான்னு ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிடலாம். கோல்னா நம்ம எதை நோக்கி அச்சீவ் பண்ண போறோம், ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்றது கோல். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மணிகண்டன் சொல்லுங்க. இப்போ கோல் அப்படின்னாக்கா நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன், அதை நான் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு எல்லையை தான் நம்ம கோல்னு இருக்கோம். ஓகே, பர்பஸ் அப்படின்னா எல்லாரும் சொல்ல வித்தியாசம் சொல்லலாம். கோல் பர்பஸ் என்ன வித்தியாசம்? டைப்பிங் பண்ணலாம் சொல்லலாம். பர்பஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்தந்த சிச்சுவேஷன்ல என்னோட அர்ஜென்ட் சிச்சுவேஷனுக்கு இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பர்பஸ். அது சந்தர்ப்ப சூழ்நிலையை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, எல்லாரும் ஒரு பிசினஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுவோம். அப்போ பிசினஸ் பண்றது சரி, வேலையும் சரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றோம்னா அந்த விஷயங்கள், அதுல நம்மளோட கோல் என்ன, பர்பஸ் என்ன, அது சொல்லலாம். சொல்லுங்க முருகேசன். சார், பர்பஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள மக்களை கொண்டுட்டு வந்து அதை தக்க வைக்கிறதா சார் பர்பஸ். ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மக்களை கொண்டு வந்து தக்க வைக்கிறதா பர்பஸ் அப்படின்னு முருகேசன் சொல்லியிருக்காங்க. கோல்னா நம்ம ஒரு இலக்கை செட் பண்ணி அதை நோக்கி செயல்படுறதான் சார் கோல். ஓகே, பர்பஸ்னா பர்பஸ் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படின்றத அந்த நோக்கத்தையும் செயல்படுத்தக்கூடிய இடம் தான் சார். முத்துக்குமார் சொல்லுங்க. சார், கோல்ன்றது வந்து ஒரு இலக்க நோக்கி நம்ம போறது சார். பர்பஸ்னா வந்து நம்மளுக்கு தேவையான ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்றது சார். தேவையான ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றது பர்பஸ். ஒரு வீடு கட்டுறது அந்த மாதிரி இது சார். சரி, ஓகே, முத்துக்குமார் அப்படி சொன்னாங்க. கோல்ன்றது வந்து நம்ம இப்ப அடையக்கூடியது சார். பர்பஸ் வந்து லைஃப் லாங் நம்ம என்ன பண்ண போறோமோ அது நம்மளுடைய பர்பஸ். ஓகே, லைஃப் லாங் சொல்லிருக்கேன் சார். சரி, ஓகே, ரைட், பாப்போம். கரெக்டான விக்னேஷ் சொல்லுங்க. சார், நம்ம கோலை அடைஞ்சாதான் வந்து நம்ம பர்பஸ் வந்து நம்மளால செயல்படுத்த முடியும். கோல் அடைஞ்சாதான் பர்பஸை செயல்படுத்த முடியும். ஓகே சொல்றாங்க, பாப்போம். அண்ணாமலை சொல்லுங்க. அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் அதை தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி தான் நம்ம கோலா செட் பண்ணி போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, அப்படி நினைக்கிறாங்க. இப்ப சொல்லலாமா? சுரேஷ் பி சொல்லுங்க. இப்போ சார், நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கோல். ஓகே, சூப்பர். பர்பஸ் அப்படிங்கிறது அதனால என்ன விளைவுகள் நடக்க போகுது, இது பர்பஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட்டு. புவனேஸ்வரி சொல்லலாம். புவனேஸ்வரி சொல்லுங்க, அப்புறம் பால்கன் சொல்லுங்க, அப்புறம் டாபிக் போயிடலாம். ஓகே சார், இப்போ கோல் அப்படிங்கிறது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட கோல் அப்படின்னா, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அது மூலியமா நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கிறது என்னோட பர்பஸ். நான் இந்த விஷயத்த நான் அடைஞ்சு இதுக்காக தான் இந்த விஷயத்த நான் அடைஞ்சேன் அப்படிங்கிறது என்னோட பர்பஸா இருக்கும். ஓகே, சரி சார். என்னோட கோல் வந்து மாசம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்றது. அதுக்கு பர்பஸ் வந்து மக்களுக்கு வந்து வெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலியமா அந்த கோல் அடையிறது தான் பர்பஸ் அப்படின்றது.
எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியணும். ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்க, நம்ம வேலை பார்க்கறவங்க சரி, எல்லாத்துக்குமே நம்ம கோல்னா என்ன, பர்பஸ்னா என்ன அப்படின்றது வித்தியாசம் தெரியணும். இதெல்லாம் நம்ம சொன்ன கருத்துக்கள். ஆனா உலகளாவிய லெவல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? கோல்னா என்ன, பர்பஸ்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, கோல் அப்படின்றது இப்ப நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி நான் இவ்வளவு லட்சம் சம்பாதிக்கணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அந்த கார்ல போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இவ்வளவு நாள்ல இவ்வளவு டீம் டெவலப் பண்ணணும், இதெல்லாம் நம்மளோட கோல்ஸ். அது கிளியர். இலக்கு இது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு சம்பாதிக்கிறது, மக்களை கூட்டிட்டு போறது, சீஃப் மினிஸ்டர், இது எல்லாமே கோல் தான். அப்பா அம்மாவுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே கோல். பர்பஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம அது வேலை செய்ய போறோம் இல்லையா? என்ன வேலை செய்ய போறோமோ அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம செய்ய போற வேலைக்கு, அந்த பிசினஸுக்கு மக்களை கொண்டுட்டு வந்து மக்களை தக்க வைக்கிறது தான் அதோட பர்பஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் வேலைக்கு போறவங்க ஓகே ரைட்டு, வேலைக்கு போறவங்க அது ஒரு பார்ட் இருக்கும். இப்போ நம்ம பிசினஸ் பண்றோம், நெட் மார்க்கெட்டிங் பண்றோம், வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றோம், பிசினஸ் லைன்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பர்பஸ் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான், மக்களை கொண்டுட்டு வர்றது, மக்களை தக்க வைக்கிறது. தக்க வைக்கணும் எப்படி தக்க வைப்போம்? அவங்களுக்கு புதுசு புதுசான விஷயங்களை நம்ம செஞ்சு அவங்களை தக்க வைக்கிறது. அது என்னன்றதை அடுத்து பார்ப்போம். மக்களை கொண்டுட்டு வரணும், மக்களை தக்க வைக்கிறது, இது மூலமா நமக்கு பிசினஸ் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அச்சீவ் பண்ண போறது நம்மளுடைய கோல்ஸ். பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை வாங்கி கொடுக்கிறது, அங்க போறது இங்க வருது எல்லாமே. கிளியரா? முருகேசன் சொல்லுங்க. கோச் ஓரளவுக்கு பர்பஸ் நான் நெருங்கி சொல்லிட்டேன்னா? ஏமாமா நீங்க கரெக்டா சொன்னீங்க. லாஸ்ட் செஷன்ல நீங்க கவனிச்சது நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட், அதனால நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, சோ கிளியர் ஆயிடுச்சா? இது யாருக்கு மாட்டுக்கிறது இருக்கா? என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, நான் ஒன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி சொல்றீங்களே, யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு இருக்காதோ. சோ கோல், பர்பஸ், இது எப்ப எங்க எதிர்த்து கேட்டாலும் எழுப்பி கேட்டாலும் நமக்கு தெரியணும். பர்பஸ் அப்படின்னா நம்ம பண்ற பிசினஸ்க்கு மக்களை கூட்டிட்டு வரதும், மக்களை அங்க தக்க வைக்கிறதும், அவங்கள காலம் புடிச்சு நம்ம கூட கூட்டிட்டு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், அதுதான் நம்மளுடைய பர்பஸ். மக்கள் வரணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட லைஃப் லைன் டிராவல் பண்ணணும், அது நம்மளுடைய பர்பஸ். கோல் அப்படின்றது நம்ம எங்க போக போறோம், எங்க அடைய போறோம், என்னென்ன சம்பாதிக்கணும், அதெல்லாமே. கிளியரா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வந்து பர்பஸ்னா கோல் எல்லாமே நான் ஒண்ணு நினைக்கிறேன், நான் மட்டுமே அதை செயல்படுத்தி முன்னேறிடுவேன், அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க நீங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, மக்களை கொண்டு வரணும், கொண்டு போறோம்னு. இது நான் சொல்ல கிடையாது. இது உலக லெவல்ல இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா பிசினஸ் மேன், ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இதுதான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தருடைய பர்பஸ் இதுவா மட்டும்தான் இருக்கணும், அப்பதான் அவங்க சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க கோபி. எனக்கு வந்து இது வேணும், இவ்வளவு பணம் வேணும், இதை அடைஞ்சு ஆகணும் அப்படின்றது கோலு. அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம மக்களை வந்து எப்படிலாம் தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்மளோட நோக்கம். பர்பஸ் கிளியரா முருகேசன்? நம்ம கோலை அடையிறதுக்கு மக்களை கூட்டிட்டு வர்றது, மக்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், மக்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போறோம், அது நம்மளோட பர்பஸா இருக்கும். மக்கள் வருவாங்க, நம்ம கூட டிராவல் பண்ண ஆசைப்படணும், அதுதான் நம்மளுடைய பர்பஸ். புவனேஸ்வரி சொல்லுங்க. சார் ஒருத்தர் அவருடைய கருத்துக்கு வந்து மாற்று கருத்து சொன்னாருங்க, இது எப்படி நாம வந்து எடுத்துட்டு போறதுன்னு கேட்டாரு இல்லையா? நம்ம பிசினஸ் நம்ம கொஞ்சம் இல்ல, இப்ப ஒருத்தர் நம்ம சொன்ன கருத்தை வந்து அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஓகே, மக்களை எப்படி தக்க வைக்கிறதுக்காக நம்ம எப்படி யோசிக்கிறதுன்னு கேட்டாரு இல்லையா? சோ அதை நம்ம செய்யும் போதே நம்ம டீம் வந்து அழகா எடுத்துட்டு போகலாம். அந்த மைண்ட் செட் இல்லாம நம்ம நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்றதுனாலதான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் ஆகுதோ. நம்ம அப்படி இருக்கலாம், அதான் மெயினான நோக்கம் இல்லையா? எல்லா இடத்துலயும் நம்ம நோக்கம் ஒண்ணு மட்டும் தான் இருக்கணும், மக்களை கொண்டுட்டு வரது. இல்ல அல்டிமேட்டா அதானே கரெக்ட். மக்கள் வந்தாதானே பிசினஸ் நடக்கும். இப்ப நம்ம அவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு இன்கம் பண்ணணும், அவ்வளவு இன்கம் பண்ணணும், எல்லாம் ரைட்டு தான். அதுக்கு மக்கள் வரணும்ல, மக்கள் வரணும், அவங்க இருக்கணும், திரும்ப திரும்ப பிசினஸ் நடந்துட்டே இருக்கணும். அப்ப நமக்கு நம்ம கோல் அச்சீவ் பண்ண தேவையான இன்கம் ஜெனரேட் ஆகும் இல்லையா? இப்ப லக்ஷ்மண் அவங்க வந்து ஸ்விமிங் பூல் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கணும் இல்லையா? புதுசு புது கிளைண்ட் வரணும், உங்களுக்கு புது ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கணும். நீங்க ஒரு தடவை பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் இருக்க மக்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடணும். அதுதான் அவங்க பிசினஸ்க்கு உண்டான பர்பஸா இருக்கும். அது மூலமா வர இன்கம், அது மூலமா வர ரெவன்யூ, அதெல்லாம் நம்ம கோல்ல என்ன பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ரைட், ரொம்ப நேரம் டாபிக் போக வேண்டாம், நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இருக்க டவுட் இருந்தா ஆடியோ போடலாம். ஓகே, டீம் பில்டிங்ல முக்கியமா 5 ஸ்டெப்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். நான் டக்குனு ஒரு ரீகேப் பண்ணிடுறேன், யாராவது நோட் பண்ணிக்கலாம். ஒரு டீம்ல 5 லெவல்ல மக்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு டீம் வந்து அவங்க எப்படிதான் கூட்டு போகணும், என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆனா அதுல தனித்தனி லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்ல யார் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த லெவலுக்கு தகுந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்ம கூட்டிட்டு வரணும். 5 லெவல் இருக்கு, 1 எழுதிக்கலாம் எல்லாரும். முதல் லெவல் வந்துட்டு என்ன பண்றோம் எது பண்றோம்னே புரியாம ஒரு சூழல் இருப்பாங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, சந்தேகத்துல இருப்பாங்க. இந்த கம்பெனி என்ன, இப்போ நெட் மார்க்கெட்டிங் அப்படின்னா இந்த கம்பெனி என்ன, இந்த பிசினஸ் என்ன மாதிரி பிசினஸ், இது என்ன பண்ணும், எங்க கூட்டிட்டு போகணும்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெளிவே இருக்காது. ஒரு குழப்பமான மைண்ட் செட்ல இருப்பாங்க. இது ஸ்டேஜ் 1. ரைட்டா? ஸ்டேஜ் 1 வந்துட்டு மக்கள் கூட இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது, கன்ஃபியூஷன் இருப்பாங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. அந்த மாதிரியான மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க லெவல் 1ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் ஒருத்தர் யாருக்காவது யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லலாமா? ஏன் டீம்ல இந்த மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்னு யார் சொல்லலாம்? சொல்லுங்க கார்த்திக்.
டீம்ல கண்டிப்பா அப்படி ஃபர்ஸ்ட் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள மோல்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ டீம்ல கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது அந்த மாதிரி லெவலில் தான் இருக்காங்கன்றது தெரியாம நம்ம எல்லாரும் சொல்லி மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது முதல்ல. ஸோ முதல் லெவலில் இருக்க மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே புரியாது, ஒரு குழப்பமான மைண்ட் செட் இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். எண்டில் பார்க்கலாம், ஒரு லெவலில் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணுறதை பார்ப்போம். ரெண்டாவது லெவல் வந்துட்டு என்னன்னா, இந்த செகண்ட் லெவல்ல இருக்க மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த பிசினஸ்னா என்ன, இந்த பிசினஸ் நம்ம எங்க கொண்டுட்டு போகும் அப்படின்றத ஓரளவுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் யாராவது ஞாபகம் தான் ஷேர் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்பதான் புரிஞ்சு, ஓ இந்த கம்பெனி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கா, இந்த ப்ராடக்ட் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இன்கம் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு அந்த இடத்துல அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன நோக்கத்துக்கு கம்பெனி போயிட்டு இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது லெவல் 2ல இருக்க மக்கள். இவங்களுக்கு அந்த அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அப்படின்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஐ மீன் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். மக்கள் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், மக்கள்கிட்ட இந்த பிசினஸ் எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லணும், இது சம்பந்தமான ட்ரைனிங் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான லெவல் ட்ரைனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் லெவல் 2ல இருப்பாங்க. லெவல் 3ல இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கம்பெனி நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருந்தா ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். நல்லா இருக்கு ப்ராடக்ட் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், நமக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. இது லெவல் 3ல இருப்பாங்க இந்த மாதிரியான மக்கள். யாருக்கு ஞாபகம் வருதா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எத்தனை பேர் இருக்காங்க டீம்ல? யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லலாமா? லெவல் 3ல இருக்க மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம டீம்ல? சொன்னது யாரெல்லாம் மைண்டுக்கு வராங்க? அந்த மாதிரி பீப்புள் நிறைய இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க. சூப்பர். முருகேசன் சொல்லுங்க. சார் என் டீம்ல 2 பேர் இருக்காங்க சார். 2 பேருமே தேர்ட் லெவல்ல இருக்காங்க சார். ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி நமக்கு நம்பர் சொல்ல தெரியணும். என் டீம்ல லெவல் 3ல 2 பேர் இருக்காங்க, லெவல் 2ல 2 பேர் இருக்காங்க, லெவல் 1ல 5 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு சொல்ல தெரியணும். அப்பதான் ஒரு கரெக்டான லீடரா நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். லெவல் 1ல எதுவுமே புரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஒரு குழப்பமான மைண்ட் செட் இருப்பாங்க. லெவல் 2ல அப்பதான் கம்பெனி பத்தி புரிய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி என்ன இப்படிதான் போகுது, இந்த கம்பெனி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு அப்பதான் தெரிய வரும். கம்பெனில இதெல்லாம் பண்ணா இன்கம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. அது லெவல் 2. லெவல் 3ல இருக்க கஸ்டமர்ஸ், லெவல் 3ல இருக்க மக்களுக்கு இந்த கம்பெனி பத்தின நம்பிக்கை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கும். ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்கன்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பத்தின ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், நல்லா இருக்குது ப்ராடக்ட், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரியான மக்கள் லெவல் 3ல இருப்பாங்க. எல்லார்ட்டையும் நம்பர் இருக்கணும், நோட்ல எங்கேயும் எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் சீரியஸா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி வச்சு ஃபாலோ பண்ணலாம். 4வது லெவல்ல இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆப்வியஸா தெரியும் இல்லையா, ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராடக்ட் பிடிச்சிச்சு அப்படின்னா அடுத்தது என்ன, மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஒரு ஓனர்ஷிப் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கம்பெனி ப்ராடக்டா, இது சூப்பரான ப்ராடக்ட், நம்ம டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, கம்பெனி ப்ராடக்ட் பத்தி பேசினா சண்டைக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு தெரியுமா ப்ராடக்ட் பத்தி என்னென்ன பண்ணு தெரியுமா, என்ன விளையாடுறீங்களா நீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. கூட யாரு இருக்காங்களோ பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி முரட்டு கோக்காரனா இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி பத்தி யாராவது சொன்னாங்கன்னா சரி, அந்த இடத்துல சண்டைக்கு போயிடுவாங்க. அதாவது அவ்வளோ அவங்க அது மேல கான்ஃபிடண்டா இருப்பாங்க. ஒரு ஓனர்ஷிப் ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த கம்பெனில இருக்க விஷயங்கள் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கு, இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கு, இவ்வளவு வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான மக்கள் 4வது லெவல்ல இருப்பாங்க. அதுக்காக தோணுதா நம்பர்ஸ் ஞாபகம் வருதா? என் டீம்ல இத்தனை பேர் 4வது லெவல்ல இருக்காங்க. ஓனர்ஷிப் லெவல்ல 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. யாரோ சொல்லலாமா? சார் என்னோட கம்பெனில 8 பேர் இருக்காங்க சார். ஓகே, 8 பேர் இருக்காங்க 4வது லெவல்ல. ஃபென்டாஸ்டிக். கார்த்திக், மத்தவங்க? சார் ஒரு 3 பேர் ப்ராடக்ட் இந்த சேல்ஸ் இதை நோக்கி மட்டுமே இருக்காங்க. ஓகே, ப்ராடக்ட் 3 பேர் சேல்ஸ். அப்படி இருக்காங்க சார். ஓகே, 3 பேர் இருப்பாங்க. லெவல் 4ல 3 பேர் இருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இது ரொம்ப டீடைலான டாபிக். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால நான் சின்ன ரீகேப் பண்ணி கொடுத்துட்டு போறேன். மெயினான டாபிக் போலணும், நம்ம அது முடிச்சிடலாம். ஸோ 4வது லெவல்ல 3 பேர் இருக்காங்க பொனிஷன் உங்க டீம்ல. 4வது லெவல் இருக்க மக்கள் கம்பெனி பத்தின நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கும். கம்பெனி பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்க உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிப்பாங்க. என் கம்பெனில இவ்வளோ பிசினஸ் பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத நம்புவாங்க. அது ஃபுல்லா அவங்க நாலேஜ் இருக்கும் அதுல. சொல்லுங்க நாகராஜ். சார் என்னோட டீம்ல ஒரு 10 நபர்கள் இருக்காங்க சார். ஃபென்டாஸ்டிக். ப்ராடக்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ரிசல்ட் எடுத்து கான்ஃபிடென்ட்டா இருக்க நபர்கள் 10 பேர் இருக்காங்க சார். சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். கான்ஃபிடென்ட்டா இருக்கிற நபர்கள் 10 பேர் இருக்காங்க. வீரமணி அவங்க 4 சொல்லியிருக்காங்க. நான் லெவல் 2, 3ல தான் இருக்கேன். அறிவலைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கேள்வி தான் நான் கேட்கறேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாராவது சொல்லுங்களா அப்படின்னு.
எல்லாம் ஓகே. டீம்ல அந்த லெவல்ல இருக்காங்க, இந்த லெவல்ல இருக்காங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு எத்தனை பேர் கேட்டா, எத்தனை பேருக்கு தோணுச்சு? அறிவலன் சொல்லிருக்காங்க அழகா. அறிவலன் எஸ், நான் லெவல் 2, 3 தான் இருக்கேன் இப்போ. சூப்பர் அறிவலன். வேற யாருக்காவது தோணுதா இதெல்லாம் கேட்கும்போது? நானே இந்த லெவல்ல தான் இருக்கேன். லக்ஷ்மண் சொல்லுங்க. சார் எனக்கு தோணுச்சு சார். சரி சொல்லுங்க. லக்ஷ்மணன் சொல்லுங்க, அடுத்த எம்பி சொல்லுங்க. சார் நான் வந்து இப்பதான் ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கேன். So, அதனால நீங்க சொல்ல நான் நோட் பண்ணிருக்கேன். நான் எந்த லெவல்ல இருக்கேன் கடைசியில சொல்லுங்க சார். சரி ஓகே ஓகே இது வரைக்கும் எனக்கு ஓகே. ஓகே ஃபைன் ரைட். கேட்டுட்டு நான் சொல்றேன். சரி ஓகே. என்ன நீங்க லெவல முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் எந்த லெவல்ல இருக்கேன். லக்ஷ்மணன் சொல்றாங்க. அக்பர் சொல்லுங்க. சார் இந்த ஒரு லெவலும் கடந்து தானே சார் நம்ம எல்லா நெட்வொர்க்கிங்கும் போயே ஆகணும். எல்லா கண்டிப்பா. லெவலும் கடந்து தான் போறோம் நம்ம. ஆமா நான் எல்லா லெவல்லுமே இருந்திருக்கேன் சார். சூப்பர். எல்லா லெவலையும் வந்திருக்கேன். இல்ல இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப எந்த லெவல்ல பிரசன்ட்ல இருக்கும் அப்படின்றதுதான். அது கண்டிப்பா மாறிதான் போய் ஆகணும். 1ல இருந்து தான் பார்த்து 5 போகணும். அது கரெக்ட். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேட்கும்போது இந்த லெவல்ல தான் நான் இருக்கேன் என்ன அப்படின்னு யாருக்காவது மைண்ட்ல வருதா அப்படி கேட்கிறேன். சார் இது வரைக்கும் நீங்க சொன்னதுல 4வது லெவல்ல இருக்கேன். 5வது என்ன சொல்ல போறீங்க? இதோட கொஞ்சம் கான்ஃபிடன்ட் தான் 5வது லெவல்ல கூட இருக்கலாம். சரி ஓகே, அதுவும் பார்த்தலாம். இப்போ நீங்களும் லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி வரீங்க, பேசுவோம். சிவானி சொல்லுங்க. 4th லெவல்ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். ஃபென்டாஸ்டிக். 4th லெவல்ல 5 பேர் இருக்காங்க. சூப்பர். கதிர் சொல்லிருக்காங்க 4th லெவல் இப்போ வரைக்கும் 4வது லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, மேபி 5வது லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயராமன் சொல்லிருக்காங்க 3வது லெவல்ல நான் இருக்கேன் இப்போ அப்படின்னு. சூப்பர். சொல்லுங்க சித்ரா தேவி. சார் நான் 1வது லெவல்ல தான் இருந்தேன். எம்எம்ஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2வது லெவல்ல இருக்கேன். டீம் ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கு. ஓகே, சித்ரா தேவி பாங்க ரொம்ப ஃப்ராங்கா சொல்றாங்க. நான் 2வது லெவல்ல தான் இருக்கேன். டீம் முதல் லெவல்ல இருக்கு. போல்டான ஸ்டேட்மெண்ட். ஃபென்டாஸ்டிக். சூப்பர். சரி, 5வது லெவலையும் பார்த்தோம். 5வது லெவலையும் பார்த்துட்டு பேசலாம். 5வது லெவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லெவல்ல இருக்க நபர்கள் வந்துட்டு நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, வக்கீல் சொல்றாங்களா, வக்கீல மாறிடுவாங்க. நமக்கு என்ன இருந்தாலும் சரி இவங்க தான் எனக்கு. நிறைய பேர் எம்எம்ஜில வந்துட்டு எம்எம்ஜிக்காக நான் இதுக்கப்புறம் என் வாழ்நாளுக்கு அப்புறம் இருக்க சொத்தை வந்து நான் எம்எம்ஜிக்கு எழுதி வைக்க போறேன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுனாலும் சரி எம்எம்ஜி தான் எனக்கு. நான் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சொல்றேன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? எதுனாலும் சரி இந்த சார் தான், எதுனாலும் சரி இந்த கம்பெனி தான் எனக்கு, எதுனாலும் சரி இதுதான், என்ன நடந்தாலும் சரி, இது நல்லா இருந்தாலும் சரி நல்லா போனாலும் சரி இந்த கம்பெனி தான் அப்படின்னு இந்த லீடர் தான். சொல்லுங்க அக்பர். சார் நானே வந்து 4th லெவல்ல தான் சார் இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா என் டீம்ல என் டவுன்லைன்ஸ் 2 பேர் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல இருக்காங்க. அவங்க 5th லெவல்ல கூட பிளஸ் போட்டுக்கலாம் சார். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ். ஃபென்டாஸ்டிக். தெரியுதா? லீடர் 4வது லெவல்ல இருக்காங்க. ஆனா டவுன்லைன் பாருங்க 5வது லெவல்ல இருக்காங்க. எதுனாலும் சரி அட்வொகேட்டாவே மாறிடுறது கம்பெனிக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. சொல்லுங்க முருகேசன். சார் என்னோட டவுன்லைன்ல மிஸ்டர் மணிகண்டன் அவரும் 5th லெவல்ல இருக்காரு சார். சூப்பர். 5வது லெவல்ல இருக்காங்க. அவங்க என்ன பிசினஸ் ஜாயின் பண்ண சொன்னாங்க, நீங்க 5வது லெவல்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன கதை இது? சரி, அதை நீங்க பேசி தீர்த்துக்குங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி. சார் நான் மேக்ஸிமம் 5th லெவல்ல தான் சார் இருக்கேன். ஆனா இந்த 5th லெவல்ல இருக்கிற பீப்புள்ஸோட கவுண்டே பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். சூப்பர். என்ன நடந்தாலும் சரி அவங்க கம்பெனி போக மாட்டாங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. கரெக்டா? கம்பெனி விட்டு போக மாட்டாங்க. வேற என்ன தவிர வேற யாரும் சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிற அளவுக்கு என்னோட டீம்ல நான் ஒரு 15 மெம்பர்ஸ் நான் தக்க வச்சிருக்கேன் சார். சூப்பர். ஃபென்டாஸ்டிக். இது வந்து அவங்களா இருக்கணும். என்ன நம்மளாம் இங்க வேற யாரு கூடயா போனீங்கன்னா என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வச்சுக்க கூடாது. அப்படிதான் இருப்பாங்க நம்புறேன். நான் ஜஸ்ட் சொல்றேன். கிடைச்சு இங்க வந்துருவாங்க சார். சரி ஓகே. அந்த அளவுக்கு என்னோட டவுன். ஆமா, நம்ம எந்த லெவல்ல இருந்தாலும் சரி நம்ம டீம்ல இருக்கவங்க அந்த மாதிரி லெவலுக்கு அவங்களா வரணும். அந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அந்த லெவலுக்கு அவங்க வரணும். அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க லக்ஷ்மணன். சார் என்னோட பேசிக் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 4 கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். இது சொந்தமா தொழில் பண்ணி இப்ப இந்த வேலையும் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்தவரை எங்க இறங்கினா சரி இறங்கி அடிக்கும். என்ன பொறுத்தவரை அதான் கரெக்ட். சூப்பர். இறங்குறதுல இறங்கினா டெப்தா இறங்கி. ஓகே, இறங்கினா டெப்தா இறங்குறது அந்த மாதிரி. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். சூப்பர். என்ன பண்ணுமோ அதுல அடிப்போம் அப்படி. சரி ரைட். ஃபென்டாஸ்டிக். அந்த மாதிரி இருக்காங்க. ஷாம்லா கம்பெனி இருக்காங்க. நான் 5வது லெவல்ல இருக்கேன். என்னுடைய டீம்ல 2 பேர் 5வது லெவல்ல இருக்காங்க. சூப்பர். 5வது லெவல்ல இருக்கவங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம். இந்த லெவல்ல இருக்க மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம கம்பெனிக்கு விசுவாசம் ஆயிடுவாங்க. நம்ம கம்பெனிக்கோ நமக்கோ விசுவாசம் ஆயிடுவாங்க. சரி, நம்ம வருவோம் மேட்டருக்கு. 5வது லெவல்ல இருக்கவங்க அவங்க ரொம்ப விசுவாசம் மாறி இருப்பாங்க இந்த கம்பெனிக்கு. என்ன நடந்தாலும் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது வேலை இருக்கு, ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முக்கியத்துவம் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. மத்ததெல்லாம் அப்புறம். எனக்கு கம்பெனி தாங்க முதல்ல, மத்த வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அடுத்தது. அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கடைசியா நேரம் வந்து நம்ம போய் கம்பெனி எட்டி பார்ப்போம் அப்படி இருக்காங்களா? அப்படி இருந்தாங்க 5வது லெவல் கிடையாது. 5வது லெவல்ல இருக்கவங்க என்ன நடந்தாலும் சரி கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி. இப்ப நிறைய இடத்துல வந்து புது புது கம்பெனிஸ் பத்தினா நிறைய தப்பா பேசுவாங்க. அப்ப அந்த கம்பெனில இருக்கவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுவாங்க அறியாதவங்க புரியாதவங்க பாவம் பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரியும் என் கம்பெனி பத்தி அப்படி சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்காங்களா? அப்போ அவங்க 5வது லெவல்ல இருக்காங்க. சொல்லுங்க செல்வின்னு சொல்லுங்க. ஆமா சார், கரெக்டா. நான் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க தெரியுமா, திங்க் ட்வைஸ் பிஃபோர் ரைட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா 2-3 முறை யோசிச்சுக்கணும்னு. அப்படிதான் நான் இந்த காரியத்தை எடுத்தேன். சோ அதனால யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் பொருட்படுத்தவே மாட்டேன். நான் செய்யறது கரெக்ட், நான் எடுத்த முடிவு ஸ்ட்ராங்கு, நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் நான் ஒர்க் பண்ணுவேன். சோ நான் 5வது லெவல்ல இருக்கேன். என்னோட அப்படி இருக்கிறவங்க தான் என்னோட டிராவல் பண்ணறதுக்கான அவங்களோட நான் எல்லாத்தையுமே இன்டராக்ட் பண்ணுவேன். நான் எல்லாருக்குமே சேம் ஈக்குவலா எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆனா அப்படிப்பட்டவங்களை நம்ம சூஸ் பண்ணி அவங்க எப்படி அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்களோட அதிக நேரம் டிராவல் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஓகே ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே கோபி சொல்லலாம். சார் என்னோட ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி தான், கம்பெனியோட ஒர்க். அதுக்கப்புறமா தான் என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அப்புறமா தான். ஒர்க்குன்னு தான் ஃபர்ஸ்ட் அதை தான் கவனிக்கும் 5th லெவலில். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஒர்க்கு தான், கம்பெனி தான் முதல்ல, அது முடிச்சுட்டு தான் அடுத்தது. அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கிளியர்? கோபி கிளியரா இருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும், நம்ம டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்காங்களா, இதை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும், அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். யார் லெவல் 1ல இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம டீம்ல 100 பேர் இருக்காங்கன்னா லெவல் 1ல எத்தனை பேர், லெவல் 2ல எத்தனை பேர், லெவல் 3, லெவல் 4ல எத்தனை பேர் நம்ம கையில இருக்கணும் டேட்டா. அப்பதான் அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம டீடைல்ஸ் சொல்லிக்க முடியும். இன்னைக்கான ட்ரைனிங் வந்து லாஸ்ட் பாயிண்ட் கல்ச்சுரல் பத்தி சொல்லியிருந்தாங்கக்கா. அந்த கல்ச்சுரல் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம பண்ண சின்ன சின்ன விஷயமும் வந்து மாத்திக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் பண்ண விஷயம் தப்புன்னு தோணுது எனக்கு. அதனால இந்த கல்ச்சுரல் பாயிண்ட்ல சொல்லும் போது அது எனக்கு ஏத்துக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ திடீர்னு ஒருத்தர் வந்து அதை கேட்கறாங்கன்னும் போது டக்குன்னு எடுத்து கொடுத்துடணும். இந்தாங்கப்பா, சரி ஓகே நீங்க யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. சரி ஓகே இந்தா இருக்கு, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓகே இந்த பேப்பரா, இந்த நோட்ஸா, இந்தாங்க நீங்க அப்படிதான் சரி பார்த்து படிச்சுட்டு தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஏன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றது தப்பு இல்லைன்ற பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்ல நான் கொஞ்சம் போட்டுட்டு கொடுக்குறேன், இல்ல நான் இதை யூஸ் பண்ணிட்டு தரேன், நான் இதை படிச்சு தரேன்னு சொல்லாம இந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். நாம அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்க நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் எம்எம்ஜியோட கல்ச்சர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.